அமெரிக்க முதலீடுகள் குறித்து வெளிப்படைத்தன்மையுடன் திமுக அரசு செயல்பட்டுள்ளது என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாட்டிற்காக தொழில் முதலீடுகளை ஈர்க்கும் வகையில் அமெரிக்கா சென்ற முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சென்னை விமான நிலையம் வந்தடைந்தார். அப்போது உதயநிதி, துரைமுருகன், தங்கம் தென்னரசு உள்ளிட்ட அமைச்சர்கள் மாலை அணிவித்து முதலமைச்சருக்கு வரவேற்பு அளித்தனர். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த முதலமைச்சர், முதலீடுகளை ஈர்ப்பதற்காக தான் மேற்கொண்ட அமெரிக்க பயணம் ஒரு சாதனைக்குரிய பயணம் எனவும் தமிழ்நாட்டு மக்களின் வெற்றிக்கான பயணம் எனவும் குறிப்பிட்டார். அமெரிக்க நாட்டுக்கு போன அரசு முறை பயணத்தை நிறைவு செஞ்சுட்டு சென்னைக்கு திரும்பி இருக்கிறேன். இது வெற்றிகரமான பயணமாகவும், இன்னும் சொல்லணும்னா ஒரு சாதனைக்குரிய பயணமாகவும் அமைஞ்சிருக்கு. தனிப்பட்ட எனக்கு அல்ல, தமிழ்நாட்டு மக்களுக்கான ஒரு சாதனை பயணமாக இந்த பயணம் அமைஞ்சிருக்குங்கிறத முதல்ல தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். திமுக அரசின் நடவடிக்கையால் ஃபோர்ட் நிறுவனம் மீண்டும் சென்னை வருகிறது என கூறிய அவர், அமெரிக்காவின் பல முன்னணி நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் முதலீடு செய்ய இருப்பதால் பல்லாயிரம் பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என தெரிவித்தார். அமெரிக்க முதலீடுகள் குறித்து வெளிப்படைத்தன்மையுடனும் திமுக அரசு செயல்பட்டுள்ளது எனவும் அவர் கூறினார். தவிர்க்க இயலாத காரணத்தால் சில சூழ்நிலைகளால் உற்பத்தியை நிறுத்தின ஃபோர்டு நிறுவனம் எங்கள் வேண்டுகோளை ஏற்று சென்னை மறைமலை நகரில் இருக்கக்கூடிய தொழிற்சாலையில் மீண்டும் உற்பத்தியை துவக்க முன்வந்திருக்கு. நாங்கள் கொஞ்சம் விருப்பத்தை அதிகமாக தெரிவிச்சத காரணத்தினால எல்லா வசதியும் உங்களுக்கு பண்ணி கொடுக்குறோங்கிற அந்த நம்பிக்கை ஏற்றுக்கொண்டு, சரி நீங்கள் போங்க, ஒரு 2 நாட்கள் உள்ள அனுப்புகிறோம், அதற்கான மகிழ்ச்சியான செய்தியை நிச்சயம் அனுப்புவோம்னு சொன்னாங்க. நாங்கள் சிகாகோவில் விமான நிலையத்தில் ஏறி விமானத்தில் உட்கார்ந்த பிறகு செய்தி கிடைச்சது, அறிவிச்சுட்டாங்கன்னு. வெள்ளை அறிக்கை கேட்கும் எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய ஆட்சியில் 10 விழுக்காடு கூட முதலீடுகளை செயல்படுத்தவில்லை என முதலமைச்சர் விமர்சித்தார். ஜிஎஸ்டி குறித்து கருத்து தெரிவித்த அன்னபூர்ணா சீனிவாசனை மன்னிப்பு கேட்க வைத்ததை ஏற்க முடியாது என கண்டித்த அவர், மத்திய அரசின் அராஜக செயல் இது எனவும் கூறினார். அமெரிக்க பயணத்துக்கு முன்னதாகவே உங்களை சந்தித்து தமிழ்நாட்டில் கடந்த 3 ஆண்டு காலத்தில் வந்த முதலீடுகளை பற்றி நான் விளக்கமாக சொல்லியிருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் தொழில்துறை அமைச்சர் அவர்களும் அது குறித்து புள்ளி விவரங்களோடு விளக்கி இருக்கிறாரு. சட்டமன்றத்தில் தெளிவாக அவர் சொல்லியிருக்கிறாரு. அதை குறிப்பாக எதிர்க்கட்சி தலைவர் மட்டும் இல்லை, எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் படித்து பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு சொல்லணும். அவர் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் இருந்தப்போ முதலீடுகளை இருக்க வெளிநாடு போனதாக சொன்னாங்க. அதில் 10 விழுக்காடு ஒப்பந்தம் கூட நிறைவேறலை. அதுக்கான ஆதாரம் என்கிட்ட இருக்குது. அதை சொன்னால் உள்ளபடியே இது அவருக்கு பெரிய அவமானமாக இருக்கும். அதனால் தவிர்த்துறேன்.